ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் மை ப்ரெக்னன்சி ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எந்த சமயத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம இருந்தால் நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றத ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கேன். 2வது வீடியோவில் அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்றத எப்படி செக் பண்ணணும், எங்கே செக் பண்ணணும், டாக்டரை எப்படி பார்க்கணுன்றத 2வது வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 3வது வீடியோ கர்ப்ப காலத்தில், அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், பொதுவாக என்னென்ன அறிகுறிகள் வரலாம், அதில் நமக்கு எதெல்லாம் இருக்குது, அப்படி இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு நார்மல் தானா, எப்போ டாக்டரை போய் பார்க்கணும், அந்த மாதிரி இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னடா இவங்க எழுதிக்கிட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு நர்ஸ் தான். ஆனால் நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் எனக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ 1008 கேள்விகள் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கவோ இல்லை எந்த வீடியோலையுமே இந்த மாதிரி போட்டு நான் பார்க்கல. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அது ஃப்யூச்சர்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் சிம்டம்ஸ் வந்தாலோ நமக்கு தெரியுமே, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்குமேன்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? கர்ப்ப காலத்தில், அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பீரியட் மிஸ் ஆகும். ஓகேவா? அதாவது டேட்டு வராது, தலைக்கு ஊற்ற மாட்டோம். தலைக்கு ஊற்றாமல் அந்த டேட்டு போய் கழிஞ்சு 10-15 நாள் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு சந்தேகம் வரும். ஸோ நம்ம அப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு 45வது நாள். இதை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பீரியட் மிஸ் ஆயிரும், நமக்கு பீரியடு வராது. 2வது உமட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும், வாந்தி. நீங்கள் தண்ணி குடித்தாலும் வாந்தி வரும், என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வரும். சில பேருக்கு இந்த வாந்தி உமட்டல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றது கிடையாது. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருக்காது. சில பேருக்கு சில அறிகுறிகள் இருக்கும், சில பேருக்கு சில அறிகுறிகள் இருக்காது. சரியா? ஆனால் பொதுவான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா உமட்டல் வரும், வாந்தி இருக்கும். இது ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? 2வது மார்பகம் மாற்றம். அதாவது நமக்கு நம்ம நெஞ்சில் நம்ம ப்ரெஸ்ட்டில் வலி இருக்கும் சில பேருக்கு. இல்லைன்னா நம்மளை தொட்டாலே வலிக்கும். குளிக்கும்போது தொட்டால் கூட நமக்கு வலிக்கும். அந்த மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகும், அதாவது சைஸ் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட மார்பகத்தில் நடக்கிற மாற்றம். அதே மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும், சோர்வாக இருப்பீங்க, அடிக்கடி ஒன்றுக்கு போகணுன்னு போல் இருக்கும், அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அடுத்து சாப்பாடு. சில சாப்பாடை பார்த்தா ஐயோ எப்படியாச்சும் இதை சாப்பிட்றணுமே அப்படின்ற அந்த சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் இருக்கும். சில இதை பார்த்தா வெறுப்பாக இருக்கும், ஐயோ இதுவா அந்த மாதிரி. ஆனால் நம்ம என்ன தான் ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட்ட உடனே சில பேர் வாமிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முதுகு வலி இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு படி ஏறி கீழே இறங்கி ஏறுனா, ரொம்ப நடந்தா, அந்த மாதிரி இருந்தால் மூச்சு வாங்குறது இருக்கும். அப்புறம் நமக்கு பாத்ரூம் போக கஷ்டமாக இருக்கும், மோஷன் போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு ரொம்ப தலைவலி இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும். அதாவது இந்த நெஞ்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஹார்ட் பர்ன்னு சொல்லுவாங்க. நெஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அந்த இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைனா, சாப்பிட்டா சில சாப்பாடு செரிக்காது. செரிக்காமல் டக்குன்னு வாமிட் பண்ணிடுவோம், இல்லை உமட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், செரிக்காது. நம்மளே போய் கையை விட்டு வாந்தி எடுப்போம். அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் கால் வலி இருக்கும், கால்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், மூடு சேஞ்ச் ஆகும். திடீர்னு நமக்கே தெரியாமல் டக்குன்னு கோவம் வரும், எரிச்சல் ஆகும். சில நேரம் நல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு வெள்ளைப்படுறது ப்ரெக்னென்ட் ஆனால் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி பால் மாதிரி வெள்ளைப்படும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது லைட்டாக அந்த வெள்ளையை இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா, இப்படி இழுக்கும்போது அந்த ஒரு 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 லைன் மாதிரி வரும். இப்போ நம்ம சுகர்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த சுகர் காய்ச்சுவோம்ல, குலோப் ஜாமுனுக்கெலாம் சுகர் காய்ச்சும் போது ஒரு பதம் பாருங்கன்னு சொல்லி அதில் ஒரு கம்பி மாதிரி வரும்ல, அது மாதிரி நீங்கள் இந்த அப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிற டைமில் வெள்ளைப்படுறத நீங்கள் இப்படி லைட்டாக கையில் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து அந்த நூல் மாதிரி நூலாக அப்படி பிரிகிற மாதிரி இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். பசன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், அந்த மாதிரி வெள்ளைப்படும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ஸ்பாட்டிங். அதாவது நமக்கு பீரியடு வராது ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, ஆனால்
சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஆகும். ப்ளீடிங்னா ஓவரா ப்ளீடிங் மாரி கிடையாது. 1 சொட்டு 2 சொட்டு ட்ராப் வந்து ப்ளீடிங் ஆகும். அத வந்து ஸ்பாட்டிங்ன்னு சொல்லுவோம். ஸ்பாட்டிங்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் இதில. அதாவது பிரெக்னன்ட் ஆயிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம் தான் அது. ஆனா அந்த ஸ்பாட்டிங் இருந்தாலும், இல்லாட்டாலும் நம்ம டாக்டர கண்டிப்பா போய் பார்த்துறணும். ஏன்னா அது ஸ்பாட்டிங் தானா? இல்ல வேற ஒரு வேள கரு தங்காம அது வந்து வர்றதுக்கான அந்த ஆரம்பமான்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால கண்டிப்பா உங்களுக்கு ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர போய் பார்க்கணும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நான் அத இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கின் ஊறும் இல்லன்னா அரிப்பு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா சிம்ப்டம்ஸுமே நெறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம நெறைய பேருக்கு இருக்கும். ஆனா, இந்த ஸ்கின் ஊறல், அரிப்பு வந்து எல்லாருக்குமே இருக்காது. அது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அது வந்து நான் அனுபவிச்சேன் பாருங்க பாடு. எப்பா! அது அந்த வயித்துலேருந்து மேலே நெஞ்சு வரைக்கும் பிரஸ்ட்டெல்லாம் அப்படியே ஒரு மாரி இந்த வேக்கூர் வந்தா எப்படி இருக்கும் வெயில் டைம்ல, அந்த மாரி அம்மா போட்ட மாரி வேக்கூர் மாரி போட்டு ஃபுல்லா அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். நைட்லாம் தூக்கமே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. இந்த ஸ்கின் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுதான். இந்த இது இல்லாம இருக்கணும்னு நான் தான் அப்படிதான் நினைப்பேன் நானு. இந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு. ஆனா நம்ம இதுக்கு டாக்டர போய் பார்த்து என்ன மெடிசின் என்ன ஏதுன்றத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். சொரிஞ்சிட்டே இருக்கக்கூடாது. சொரிஞ்சா புண்ணாகும். அதனால இந்த ஸ்கின் அரிப்பு இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம தோலு மேல எங்கேயாவது அரிப்பு, ஊறல் இருந்துச்சுன்னா, டாக்டர போய் பார்த்து நம்ம வாங்கலாம். ஓகேவா? இப்ப வந்து நம்ம இது இது இத்தன சிம்ப்டம்ஸ் சொல்லியிருக்கேன். இதில வந்து எனக்கு பீரியடு மிஸ் ஆச்சு. வாந்தி பார்த்தீங்கன்னா, 7 மாசம் வரைக்கும் வாந்தி எடுத்தேன் நானு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் 7 மாசம் வரைக்கும் வாந்தி எடுத்து. அதுக்கப்புறம் எனக்கும் பிரஸ்ட் சேஞ்சஸ் இது எல்லாருக்குமே இருக்கும். தொட்டா வலி இருக்கும், எல்லாமே இருக்கும். சோர்வா இருக்கும், அடிக்கடி யூரின் போறது இருக்கும். சாப்பாடு அது இதுன்னு சாப்பிடணும் போல இருக்கும். முதுகு வலி எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே இருந்துச்சு. அதில நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் அரிப்புனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எத்தன நாள் இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றேன். இப்ப எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 மாசம் வரைக்கும் இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பார்த்தீங்கன்னா, அவ டெலிவரி ஆகுறதுக்கு முன்னாடி அதாவது 9 மாசம் வரைக்கும் அவளுக்கு அந்த சிம்ப்டம்ஸ் வந்து வாந்திலாம் ஃபுல்லா அவ இப்பவும் சொல்லுவா. 9 மாசம் வரைக்கும் எனக்கு அந்த சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுடி. நான் வாந்தி எடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்ப்டம்ஸே இருக்காது. என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சிம்ப்டம்ஸே வாந்தியெல்லாம் வந்த மாரியே எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே. அந்த மாதிரியும் வந்து இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு சிம்ப்டம்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு 3, 4 மாசத்தோட நின்றலாம். சில பேருக்கு டெலிவரி வரைக்கும் கூட அந்த சிம்ப்டம்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க உடம்ப பொறுத்தது. அதுக்கப்புறம் வந்து எப்போ இந்த சிம்ப்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க இந்த பீரியடு மிஸ் ஆகும் பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு இப்ப இந்த மாசம் 5ஆம் தேதி வருதுன்னா, அடுத்த மாசம் 5ஆம் தேதி வராது. அதுலேருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி, நீங்க வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா இல்லையான்றது தெரிஞ்சிரும். அதனால இதான் ஃபஸ்ட்டு சிம்ப்டம்ஸ். மத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து 5 வாரம், 6 வாரத்துலருந்து ஒரு 40 நாளைக்கு மேல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 40, 50 நாளைக்கு மேல தான் உங்களுக்கு சிம்ப்டம்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சில பேருக்கு 60 நாள் 2 மாசம் வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. 2 மாசம் கழிச்சு தான் அவங்களுக்கு வாந்தி, உமட்டல் இந்த மாரிலாம் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சிம்ப்டம்ஸ். எனக்கு இருந்ததையும் சொல்லிட்டேன். பொதுவா இந்தந்த விஷயம்லாம் இருக்குன்றத நம்ம எல்லாருமே பெண்கள் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில நீங்க வந்து பீரியடு மிஸ் ஆனவுடனே 40 நாள் வெயிட் பண்ணி ஒரு 40 நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு டாக்டர போய் செக் பண்ணுங்க. அதிகமா வாந்தி, உமட்டல் இருக்கு, சாப்பிடவே முடியல, ரொம்ப டல் ஆயிட்டீங்க, முடியல அப்படின்னா டாக்டர போய் உடனே பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்பாட்டிங்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ப்ளீடிங் ஸ்பாட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் டாக்டர போய் உடனே பார்க்கணும். அப்புறம் ஸ்கின் அரிப்பு, ஊறல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இதில எந்த கஷ்டம் உங்களுக்கு எந்த சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுதோ, உங்களால சமாளிக்க முடியலையோ, கண்டிப்பா டாக்டர போய் பார்க்கணும். ஓகேவா? இவ்வளோதான் சிம்ப்டம்ஸு. உங்களுக்கு வந்து இத நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் வேணும், வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் என்னால முடிஞ்சத, எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.